உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. இதுல இந்த தமிழ் அமைச்சர்கள்ல எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லார் மேலுமே குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு. இந்த ரெண்டு பேரை மட்டும் வச்சு பார்ப்போம். KN நேரு, KKSR ராமச்சந்திரன், இந்த ஏவா வேலு, இவங்க 3 பேரும் இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாகி பதவி விலகுவார்களா, அவர்கள் மேல சட்டம் பாய்ந்து ஏற்கனவே வழக்கு இருந்தாலும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. சட்டம் பாயிற அளவுக்கு என்ன வழக்கு அவர்கள் இல்லை, சட்டம் பாயிற அளவுக்கு ஏற்கனவே இவங்க 3 பேர் மேலுமே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குங்க. இப்போ ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ அதோட விவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா இப்போ அமைச்சர் பதவி வேணும்னா ஜெயிலுக்கு போயிடு, ஜெயிலில் போய் ஏதாவது அமைச்சர் வேலை பாரு, நீ வெளியில இருந்து நீ பார்க்காத அப்படின்றது. அப்புறம் திருப்பி இப்போ பொன்முடி அந்த ரொம்ப கேவலமா பேசினதுக்கு காரணமே கருணாநிதி தான். எப்படி? ஏன்னா அவங்க இந்த மாதிரி பெண்களை இழிவா பேசுறது பழக்கம், அந்த கட்சியிலே பழக்கம். நான் பல ஆண்டுகளாகவே பார்த்துட்டு வரேன். தெலுங்கர்களாக இருப்பவர்கள் என்ன கேவலமாக பேசினாலும் எந்த நடவடிக்கையும் இருக்காது. தமிழ்நாட்டை நான் வாடகைக்கு விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு VP துரைசாமி பாஜகவில் இருக்கிறவர் தமிழர்களுக்கு தெலுங்கர்களாகிய நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு பேசினாரு. ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா அந்த அரசு? சட்டசபையில நேற்றுக்கு கோகாமணி பேசுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த கோரிக்கையை வச்சது யாரா இருக்கும்னா ஸ்டாலினா இருக்கும். எங்க அப்பா பேர்ல பல்கலைக்கழகம் இல்ல, யாராவது கோரிக்கை வைங்க, அப்படித்தான் இருக்கும். வேற என்ன? ஊரெல்லாம் பல்கலைக்கழக கக்கூஸ் தவிர மீதி எல்லா இடத்துக்கும் பேர் வச்சாச்சு. நூலகத்துல இருந்து சாதாரண பேருந்து நிலையத்திலிருந்து எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சாச்சு. நான் அரசியல் கணிப்புல நான் நினைக்கிறேன், இது பாமக இன்னைக்கு திருமாவளவன் நல்லதோ கெட்டதோ நம்ம இனத்துக்கு பிடிக்காத தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சின்னு தெரிஞ்சே அவர் அந்த கட்சி திராவிட கொள்கையை காப்பாத்துறதுக்காக உயிரை கூட விடுவேன்ற அளவுல அங்க கிடக்குறாரு. ஒரே நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கிட்டே இருக்கிறது. இப்படி மாறுறது, அப்படி மாறுறது, அப்படி மாறுறது, இப்படி மாறுறது பண்ணி அந்த ஒட்டுமொத்த வன்னிய இனத்து மக்களுக்கே கெட்ட பேரை உருவாக்குற கட்சியா இப்ப மாறிடுச்சுங்க. இந்த ஒரு இழி செயல் செய்ததன் மூலமாக அந்த மக்கள், அதாவது இவர்கள் என்ன இருந்தாலும் பாமகன்றது ஒரு வன்னியருக்கான கட்சி தான். இந்த ஒரு தலைவர் பண்ற தப்பு அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி தருதா இல்லையா? பக்கத்துல இருக்கிறவரோட தொகுதியில பெரம்பலூர்ல அருண் நேர MP, அவர் பையனை MP ஆக்கிட்டாரு. முழுக்க திருச்சி மாவட்டம் முழுக்க இவரோட கட்டுப்பாட்டுல போயிடுச்சு, தெலுங்கு ஆதிக்க கட்டுப்பாட்டுல. இதே மாதிரி ஒருத்தர் ஏவா வேலு, அவர் தொகுதியை சுத்தி ஒரு 4-5 MLAக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கர்கள். நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய அதியமான் அவர்கள் இருக்கிறாங்க. அவரிடம் திமுக சார்ந்த அமைச்சர்கள் குறித்து நம்ம பேச போகிறோம். அதே போன்று திமுகவில் வைக்கப்பட்டிருக்கிற சில கோரிக்கைகள் அது குறித்து நம்ம பேச போகிறோம். குறிப்பாக GK மணி கலைஞருடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் சொல்லியிருக்காரு. அதே போன்று கல்குவாரிகள் தொடர்பான ஒரு அறிக்கை வெளியாகி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அண்ணே வணக்கம். 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 திமுகவில் சில அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ பொன்முடி ஒரு சர்ச்சை பேச்சை பேசினதால நீக்கப்பட்டிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி ஏற்கனவே கைதாகி திருப்பி ரிலீஸ் ஆகிருக்கிறாரு. அவருடைய ஜாமீன் இப்போ மறுபடியும் ஒரு சிக்கலா இருக்கு. அவருடைய அமைச்சர் பதவி மறுபடியும் பறிபோகுமா அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. துரைமுருகனுடைய சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் மேல எடுத்துட்டு வரப்படுது. இதெல்லாம் பாஜகவினுடைய தூண்டுதலால நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல திமுகவில் தமிழ் அமைச்சர்கள் கிளீன் செய்யப்படுறாங்களா, ஆபரேஷன் கிளீனிங் அப்படின்னு ஏதாவது நடக்குதா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல இந்த தமிழ் அமைச்சர்கள்ல எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிறகு இப்ப எல்லார் மேலுமே குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு. KKSR ஒரு தெலுங்கர், அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருந்து கடந்த ஜூலை 2023 அதுக்கு தக்க சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அதுலேருந்து அவரை விடுவிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே 2006 to 2010 வரைக்கும் அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில் இருந்தப்பயும் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருந்தது.
அதையும் கூட அப்புறம் திருப்பி நீக்கிட்டு மறுபடியும் ரீஓபன் பண்ணாங்க. ஆமா, நேரு மேலேயும் இருக்கு. சரிங்களா, நேருவோட நிறுவனங்கள் மொத்தத்துலையும் இப்போ கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ஃபுல்லாக முழுக்க வந்துட்டு சோதனை நடத்தினாங்க. பல கோடிகள் சிக்கிச்சு. முன்னாடி சோதனை நடத்தும் போது கூட ஒரே நேரத்தில் 100 கோடி ரூபாய் ரொக்க பணம் சிக்கிச்சான். சரிங்களா, அவர் வந்து அப்படியும் வந்து அவர் இன்னும் தண்டனைக்கு உள்ளாகலை. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 2 பேரையும் மட்டும் வச்சு பார்ப்போம். கேஎன் நேரு, அதே மாதிரி வந்து கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன், இந்த ஏவா வேலு, இவங்க 3 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாகி பதவி விலகுவார்களா, அவர்கள் மேலே வந்துட்டு சட்டம் பாய்ந்து ஏற்கனவே வழக்கு இருந்தாலும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இல்லை, சட்டம் பாயிற அளவுக்கு என்ன வழக்கு அவர்கள்? இல்லை, சட்டம் பாயிற அளவுக்கு ஏற்கனவே இவங்க 3 பேர் மேலேயுமே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குங்க. இப்போ ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ அதோட விவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இந்த கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் மேலே வந்து 2006-11 44 கோடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, சரிங்களா, வழக்கு. அதுபோல் வந்து இப்போது இவர் மேலே வந்து நான் இப்போ சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதாவது நம்ம கேஎன் நேரு மேலே. அதே போலே வந்து பார்த்திங்கன்னா கேஎன் நேரு மேலே வந்து அதாவது நகராட்சி நிர்வாக அமைச்சர், அதாவது 2-3 அமைச்சர்கள் 4-5 அமைச்சர்கள் மேலே இருக்குது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 40 இடங்களில் சென்னை மற்றும் கோவை வரித்துறை சோதனை நடத்தியது. இப்படி எல்லாமே வந்து அதெல்லாம் சோதனை நடத்தியதோடு இல்லாமல் ஏற்கனவே இவங்க மேலே வழக்கு இருக்குது. இந்த வழக்குகள் இருந்தாலும் அவர்கள் இப்போ துரைமுருகன் மேலே உள்ள வழக்கு வந்து தண்டனைக்குள்ளாகுது. சரிங்களா, உங்களுக்கு வந்து அதை நிறுத்தி வச்சிட்டாங்க. அதாவது இவர் விடுவிச்சதை நிறுத்தி வச்சிட்டாங்க. அப்போ இவர் வந்து சிறைக்கு போகணுன்ற ஒரு நிர்பந்தம் வருது. செந்தில் பாலாஜி வந்துட்டு நீ சிறைக்கு போறியா, அமைச்சராக இல்லாமல் இருக்க போறியா, சிறைக்கு போறியா, என்ன சொல்ற? ஒன்று அமைச்சர் பதவி வேணும்னா ஜெயிலுக்கு போயிடு, ஜெயிலில் போய் ஏதாவது அமைச்சர் வேலை பாரு. சரிங்களா, இங்கே வெளியிலேருந்து நீ பார்க்காத அப்படின்றது. அப்புறம் திருப்பி வந்து இப்போ வந்து பொன்முடி வந்துட்டு அந்த ரொம்ப கேவலமாக பேசுனதுக்கு காரணமே கருணாநிதி தான். எப்படி? ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரி பெண்களை இழிவாக பேசுறது பழக்கம், அந்த கட்சியிலே பழக்கம். அவர் ஈவேரா எடுத்துக்கங்க. ஈவேரா வந்து மிக எப்படி வேணாலும் பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி பேசினவர். அண்ணாதுரை வந்து வந்து பத்மினி படிதாண்டா அதாவது வந்து நான் முற்றும் துறந்து முடியணுமல்ல, பத்மினி வந்து படிதாண்டா பத்தினி மல்லன்னு அவர் பேசினவர். இவர் வந்து பாவாடை வீழ்த்து நாடாவை வீழ்த்துலாம் சட்டமன்றத்திலே பேசி அசிங்கமான ஒரு இன்னும் கண்ணதாசன் சொன்ன மாதிரி வந்து பல சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி வந்து இந்த வகையில் வந்தவங்க இந்த பெண்களை வந்து அவர்களோட கண்ணியத்தை மதிக்காமல் கண்டபடி பேசி பழக்கப்பட்டவர்கள். அதில் வந்த ஒரு சிஷியன் அப்படி தானே பேசுவான். நீங்கள் குருமார்கள்லாம் இதவே வந்து பேசி பழக்கப்படும் போது அவருக்கு சாதாரணமாக வந்துருச்சு. அப்போ வந்து குருமார்களுக்கு தண்டனை இல்லையா? ஆனால் வந்து அமைச்சர் பதவியிலேருந்து அவரை எடுக்கலை. இன்னும் அமைச்சர் பதவியிலேருந்தும் தூக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆக மொத்தம் வந்து பொன்முடி, செந்தில் பாலாஜி, அப்புறம் வந்து துரைமுருகன், இப்படிப்பட்டவர்கள்லாம் ஒரு வகையில் வந்து பார்த்தா தமிழர்கள். ஆனால் இதை விட இழிவாக பேசினவர்களாகவும் இந்த பேச்சு வழக்குலையும் சரியில்லாமல் பேசினவர்களாகவும் நீ உன்னோட ஃபைலை தூக்கிட்டு வா, செந்தில்னா செந்தில் ரெட்டின்னு மட்டும் சொல்லிவிடு, உன்னோட இதெல்லாம் ஜேசிபி வச்சு நான் தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தெலுங்கு ஆதிக்கத்தை பற்றி பேசினேன். கேகேஎஸ்ஆர் வந்துட்டு அவர் மேலே ஒரு நடவடிக்கை இல்லை. அவரே வந்து நீங்கள் கூட ஒரு கூட்டத்தில் ஏதோ பேசினதை சொன்னீங்களே, அந்த கேகேஎஸ்ஆர் என்ன பேசினாரு?
அவரு இதே மாதிரி தான் மகளிர் உரிமை தொகையை இது பண்ணும் பொழுது பெண்கள் சில பேர் வந்து கல்வி பின்புலம் இல்லாதவங்க அவங்க மொத்த அரியர் தொகையை இதுல இருந்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரேதான் பேசியிருந்தாரு. ஒரேதான் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து இலவச பஸ்ல போறது ஓசி பஸ் தானே அப்படின்னு கேவலமா பேசுறது, இப்படி எல்லாம் பேசினவர்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுக எல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஒரே வரியில சொல்ல போனா இது வந்து நான் பல ஆண்டுகளாகவே பார்த்துட்டு வரேன். தெலுங்கர்களாக இருப்பவர்கள் என்ன கேவலமாக பேசினாலும் எந்த நடவடிக்கையும் இருக்காது. தமிழ்நாட்டை நான் வாடகைக்கு விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபி துரைசாமி பாஜகவில் இருக்கிறவர், தமிழ்நாட்டை நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம், தமிழர்களுக்கு தெலுங்கர்களாகிய நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு பேசினார். ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா அந்த அரசு? இப்படி என்ன கேவலமான விஷயங்கள் பண்ணால் கூட நடவடிக்கை எடுக்காது. இந்த நடுவண் இவங்க மத்திய அரசும் சரி, இந்த இவருக்கு மேலே ஒரு நடவடிக்கை பாயுதுன்னு வச்சுங்க, கேகேஎஸ்ஆர்ஸ் மேலே, உடனே அங்கே இருக்கிற வெங்கைய நாயுடுலேருந்து அங்கே இருக்கிற ஆந்திரா முதல்வர்லேருந்து எல்லாரும் போய் வந்து காப்பாற்றி அவரை கேகேஎஸ்ஆரையும் கேஎன் நேரு ஏவாள் வேலையெல்லாம் காப்பாற்றிடுவாங்க. இவர்களை காப்பாற்ற வேண்டியதே ஸ்டாலின் தான். அந்த ஸ்டாலின் வந்து காப்பாற்ற மாட்டார். சரி, இவனுங்க இதை பேரை சொல்லியாவது இவனுங்க கிளம்பட்டோம் என்ன. இப்போ இவங்க கிளம்பி போகிறதுக்கு நம்ம காரணம் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் வெளியில். ஆனால் அவர்களுக்கும் இதே பிரச்சனை வரும். அவர்களை காப்பாற்றுவதற்கு டெல்லியிலிருந்து எல்லா பாதுகாப்பும் கிடைச்சா அவர்கள் உள்ளே போக மாட்டாங்க. அப்போ இதுதான் வந்து தமிழர்களாக இருப்பவர்கள் அமைச்சர்களுக்கும் இந்த தெலுங்கர்களாக இருக்க அமைச்சர்களுக்கும் ஒரு வேறுபாடு. இதுதான். நேருக்கு ஒரு பிரச்சனைனா சந்திரபாபு நாயுடுவே நேரடியாக தலையிடுவார், வெங்கையா நாயுடு தலையிடுவார். இன்னும் வந்துட்டு இருக்கிற ரெட்டிகள் நாயுடுகள் எல்லாமே அமைச்சர்கள் பெருமக்கள் அங்கே வரைக்கும் இவர் வரைக்கும் அமித்ஷா வரைக்கும் பார்த்து பேசி சரி பண்ணிடுவாங்க. இங்கே வந்து தமிழர்களாக இருந்தால் அவ்வளோதான், ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சா நீ கிளம்பு. இப்போ ராஜகண்ணப்பன் ஏதோ பேசிட்டாருன்னு அன்னைக்கு அமைச்சர் பதவி விட்டு தூக்கி வேற இதில் தூக்கி போட்டாங்க என்ன, அது போலலாம் நடந்தது. இப்போ மற்றவர்கள் இன்னும் இழிவாக பேசினா கூட அப்படியே பதவியில் இருப்பாங்க. இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். இது வந்து தமிழர்கள் தான் இதை புரிஞ்சுக்கிடணும். ஓகே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யாரு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இப்போ வந்து யாருன்னா அவங்க தாத்தா வந்து முதலமைச்சராக இருந்தவர். அதுக்கு பிறகு வந்து இவங்க அப்பாவே வந்து இங்கே வந்து சபாநாயகர்லாம் இருந்தவர் கருணாநிதி ஆட்சி காலத்தில். இப்போ இந்த 2021 இவர் வந்து நிதி அமைச்சராக இருந்தவர். 30,000 கோடி ஏதோ ஒரு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தி இவர் சொன்னதாக வந்து கேள்விப்பட்டு அவரை தூக்கி இப்போ ஒரு மிக ஒரு பொறுப்புள்ள, அதாவது ஒரு உதவாக்கிற பொறுப்பு மாதிரி ஒன்று கொடுத்து என்ன அவர் வந்து வச்சுருக்காங்க. அவர் வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாரு. என்ன நம்ம அதாவது கட்சியிலையும் எனக்கு பொறுப்பு கிடையாது என்ன, அப்புறம் எனக்கு கொடுத்துருக்க துறைக்கு நிதியும் ஒதுக்குறது கிடையாது, என்கிட்ட கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, பேசாமல் வந்து பொறுப்பு யார் வந்து கொடுப்பார்களோ அவர்கள்ட்ட போய் கேளுங்கன்னு கையை விரிக்கிறாரு. நான் அவரை மாதிரி ஒரு அறிவாளி வந்து தமிழ்நாட்டு அமைச்சரையில் ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா இப்போ கூட அந்த மும்மொழி கொள்கையெல்லாம் பற்றி டெல்லியில் வந்து முக்கியமான ஊடகங்கள் NDTVலேருந்து எல்லாத்துக்கும் வந்து பேட்டி கொடுத்து இந்தியா முழுக்க வந்து அவர் வந்து இந்த திமுக அரசுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர் சொல்லப்போனால். சரிங்களா? ஆனால் ஸ்டாலின் அவருடைய புத்தக வெளியீட்டு விழா மேடையில் உங்களுடைய சொல்லாற்றல இந்த புத்தகம் எழுதுறீங்கல்ல, இந்த மாதிரி இதில் பயன்படுத்துங்க. அதான் இவர் வந்து நூல் எழுதிட்டே போயிடணும். இவர்கள் வந்து கொள்ளையடிச்சு இந்த நாடை உருப்படாமல் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. அதை வந்து உருப்பட நல்ல வழியாக கொண்டு போகணுன்ற ஒரு திறமை உள்ளவன் டம்மி ஆக்கப்படுவான். இதாங்க இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இது மொத்தத்தில் நான் தான் முதல்ல சொல்லிட்டு வரேன்ல, இது ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச ஒரு கட்சி தெலுங்கர் முன்னேற்ற கழக வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் அது இப்போ நீங்கள் வந்து தெலுங்கு ஆதிக்கம், தெலுங்கர்களை அமைச்சரவையில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ நீங்கள் வந்து இதே பாமக MLA ஒரு தமிழர் தான் GK மணி அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, எவ்வளவு தூரம் திமுக தமிழர்களுக்கு நலன் செய்திருந்தா கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் வர வேண்டும் அப்படின்னு அவர் கேட்பார்.
அப்ப அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணி என்னவா இருக்க போகுது? பின்னணி என்ன ஒன்றும் இருக்குல்ல, அந்த பாஜக அதாவது பாமகவுக்கு வந்து அவர்கள் பேரை அவர்களே கெடுத்துக்கிறாங்க, அப்படி தான் சொல்லணும். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் வந்து எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு கேவலமாக இருக்குது, நான்லாம் வந்து உனக்கிட்ட வந்து கேட்கணுமா 10.5 விழுக்காடு கொடுக்கணும்னு, நான் வந்து படியேறி வந்து கேட்கணுமா, எனக்கு வெக்கமாக இருக்குது மானமாக இருக்குதுன்னு சொல்லி பேசினவர் இன்றைக்கி வந்து அந்த கலைஞருக்கு வந்து இந்த 1.5 லட்சம் பேரை படுகொலை பண்ண, ஈழத்தமிழர்களை படுகொலை பண்ண துணை போன கருணாநிதிக்கு வந்து அவருக்கு பேரில் பல்கலைக்கழகமே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு அங்கே கோரிக்கை வச்சார். அதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த கோரிக்கை வைக்கிற இந்த சட்டசபை நடந்துக்கிறத பற்றி இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். என்ன தெரியுமா, நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன், பட்டுன்னு வந்து நான் கோரிக்கை வச்சிட முடியாது. நான் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து இந்த கோரிக்கைக்கு விவாதம் அப்படின்னு முத நாளே தெரிஞ்சிடும். நான் இன்னைக்கு வந்து இந்த கோரிக்கைக்கான விவாதம். அப்போ இந்த கோரிக்கையை வச்சது யாரு? சட்டசபையில நேற்றுக்கு கோகாமணி பேசுறாரு, ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த கோரிக்கையை வச்சது யாரு? வச்சது யாரா இருக்கும்னா ஸ்டாலினா இருக்கும். எங்க அப்பா பேர்ல பல்கலைக்கழகம் இல்ல, யாராவது வந்து கோரிக்கை வைங்க அப்படின்னு. அப்படித்தான் இருக்கும். வேற என்ன, ஊரெல்லாம் கக்கூஸ் தவிர மீதி எல்லா இடத்துக்கும் பேர் வச்சாச்சு. என்ன, எல்லா இடத்துக்கும் வந்து நூலகத்திலிருந்து சாதாரண வந்து பேருந்து நிலையத்திலிருந்து எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சாச்சு. பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு இது யார் சொல்லியிருப்பாருன்னா ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னோன்னா இது எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம அப்பா பேரே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கும் போய் நாமளே வச்சுட்டா நல்லா இருக்காது. அப்போ வெளியில இருந்து வந்து ஒருத்தர் தேவை. இந்த கட்சிங்கள்லாம் ஜால்ரா கட்சிங்க, கூட்டணி கட்சிகள் அந்த கோரிக்கை வச்சாலும் அது கொஞ்சம் சிறப்பு பெறாது. இப்போ வந்து கூட்டணி வந்து இந்த பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், பாஜக கூட தான் கூட்டணி, பாஜக அதிமுக கூட தான் அப்படின்ற ஒரு இது இருந்தால் கூட இங்கே ஒரு பேரம் பேசணும், நீ எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பேரம் பேசுறதுக்கு வந்து திமுக கூட அணுக்கமாக போயிட்ட மாதிரி ஒரு இதை காட்டும் போது ஒருவேளை பாமக வந்து திமுக பக்கம் போயிடுமோ, ஐயோ நம்ம கூட வரலன்னா நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை அந்த அதிமுகவுக்கு உருவாக்கணும். சரிங்களா? அந்த இது வந்து உண்மையிலே கூட்டணி போகிறதுக்கு கிடையாது. ஏன்னா அங்கே வந்து விசிகா இருக்குது. விசிகாவோட ஒரு கொள்கை இந்த உலகத்துக்கே பயன்படுற கொள்கை அது ஒன்று வச்சுருக்குது. பாமக வந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு என்ன அப்படி ஒரு கொள்கையை வச்சுருக்குது. அது அப்படி ஒரு கொள்கையை வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, அங்கே வந்து விசிகாவை வந்து அனுப்பி விட்டுட்டு ஒன்றும் பாமகவை சேர்த்துக்கிட போகிறது கிடையாது. சேர்த்துக்கிட்டா அது வந்து அதாவது வந்து அவரோட நம்பிக்கைக்கு, அவர் திருமாவளவன் வச்சிருக்க நம்பிக்கைக்கு பண்ணுற துரோகமாக மாறிடும். அப்படிப்பட்ட வேலையில் நாங்கள் அணுக்கமாக இருக்கோம்னு எப்படி காட்டணும்? அப்போ நீ வந்து உண்மையிலே என் கூட வருவியா அப்படின்ற மாதிரி வந்து வரப்போகிறதே கிடையாது. என்ன, அப்போ நீ ஒன்று செய்ய, இந்த மாதிரி கருணாநிதி பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வைக்கணும்னு சொல்லிட்டு நீ கோரிக்கை வைக்கிற மாதிரி வை. அப்போ வந்து நீ என் கூட இருக்க மாதிரி வெளியில் தெரியும். இதை வச்சு நீ அங்கே போய் நல்லா பேரம் பேசிக்கலாம். இப்படி தாங்க இருக்கும். நான் அரசியல் கணிப்பில் நான் நினைக்கிறேன், இது வந்து பாமக இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து நல்லதோ கெட்டதோ நம்ம இனத்துக்கு பிடிக்காத தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சின்னு தெரிஞ்சே அவர் வந்து அந்த கட்சி திராவிட கொள்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக உயிரை கூட விடுவேன்ற அளவில் அங்கே கிடக்கிறாரு. ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. தேர்தலுக்கு தேர்தல் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. இப்படி மாறுறது, அப்படி மாறுறது, அப்படி மாறுறது, இப்படி மாறுறது பண்ணி அந்த ஒட்டுமொத்த வன்னிய இனத்து மக்களுக்கே கெட்ட பேரை உருவாக்குற கட்சியா இப்ப மாறிடுச்சுங்க. இந்த ஒரு இழி செயல் செய்ததன் மூலமாக அந்த மக்கள், அதாவது இவர்கள் வந்து என்ன இருந்தாலும் பாமகன்றது ஒரு வன்னியருக்கான கட்சி தான். இந்த ஒரு தலைவர் பண்ற தப்பு அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி தருதா இல்லையா? வேற எதுக்கு பயன்படும்? நான் சொல்றேன்,
இவர்களுக்கு வந்து பாஜகவை பகைத்து கொள்ள மாட்டார்கள் இவருக்கு மேல என்ன. அப்போ பகைச்சுக்கிட மாட்டாங்கன்னா அந்த கூடாரத்துக்கு தான் போகணும். அதிமுக கூடாரத்துக்கு போற தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. நடுவுல என்ன இங்க வந்து உங்களுக்கு இங்க வந்து கொஞ்சம் இவர்கள் கூட நட்பு என்ன வேண்டி கிடக்குது. அந்த கருணாநிதி பேர்ல வரலன்னா உங்களுக்கு என்ன கவலை? ஆக மொத்தம் வந்து இது ஏன் அப்படின்னா ஒரு சீன் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எடப்பாடிக்கு ஒரு சீனை போட்டு காமிக்கிறாரு. இந்த அளவுக்குலாம் அரசியல் புரிஞ்சுக்கிடாத மக்கள் இல்லைங்க. இப்ப எல்லாம் வந்து எல்லா ஊடகத்திலையும் என்ன ஏது ஏன் நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு போயிருக்காங்க. இவர்கள் வந்து இவர்களுக்கு இவர்களாவே அசிங்கம் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே இப்போ நீங்கள் வந்து இதே ஏவாவேல சொல்கிறீங்க, திருவண்ணாமலையில் அவருடைய ரூலிங் இருக்குது, அதே போன்று கேநெரு திருச்சியில், இது போன்று தமிழகத்தில் மிக முக்கியமான அந்த ரீஜனல்ஸ் எல்லாத்துலேயுமே தெலுங்கு அமைச்சர்கள் அந்த அந்த பகுதியில் வந்து தெலுங்கு ஆதிக்கம் மொழி ரீதியாகவும் வேலை தொழில் ரீதியாகவும் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைதானா? இது இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? எப்படி இது உண்மை இல்லை? அதாவது இப்போ நான் ஒரு பட்டியல் வெளியிட்டு இருந்தேன் நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே 8 அமைச்சர்கள் இருக்காங்கன்றது தெரியும். அப்புறமா வந்து மொத்தமாக வந்து ஒரு 21 இந்த 8 போச்சுன்னா அதாவது மொத்தம் 21 தெலுங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள். சரிங்களா? அந்த 21ல் 8 போச்சுன்னா 13 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து தெலுங்கர்கள் இருக்காங்க. அதில் வந்து தாம்பரம், செங்கல்பட்டு, இன்னும் பல ஊர்கள், அதாவது சேலம் தெற்கு, இப்படி பல இது சொல்லலாம். சரிங்களா? அதை நான் வந்து முகநூலில் நான் போட்டிருக்கேன். நான் இவர்கள் இது ஒரு பக்கம். அதாவது அதிமுகவில் பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த கடம்பூர் ராஜு, பிறகு வந்து பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், அப்புறமா வந்து அங்கே ஒரு தொகுதி தனி தொகுதி பண்ணாரின்னு ஒருத்தர். சரிங்களா? கிட்டத்தட்ட அவங்க ஒரு 6 பேர் இருக்காங்க அவங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 6 27 பேர் வந்து தெலுங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் தான் வந்து இந்த நேரத்துக்கு வந்து கருணாநிதி பேரில் வந்து பல்கலைக்கழகம் வரணும் அப்படின்ன உடனே அந்த இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட நாடகன்றதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் அதை சொல்லிக்கிட்டே வந்து பாதியில் போயிட்டோம். ஆக்சுவலாக இப்போ இப்படி தான் வந்து நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம், இதில் யார் என்ன ரோலில் நடிக்கணும்னு செட்டிங் பண்ணி வச்ச மாதிரி பாமக வந்து அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது தீர்மானம் இல்லை, கோரிக்கையை கொண்டு வர்றாங்க. அந்த கோரிக்கையை வந்து கொண்டு வந்த உடனே அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக பாமக மணி பேசுகிறாரு. அப்புறமா வந்து இவர் வந்து கொங்கு ஈஸ்வரன் பேசுகிறாரு, வேல்முருகன் பேசுகிறாரு, ஜவஹர்லா பேசுகிறாரு. காங்கிரஸ் எல்லாமே மற்றவங்களாம் விசிகா எல்லாம் அதெல்லாம் அவங்களோட நெருக்கமான கூட்டணி அவங்க பேசத்தான் செய்வாங்க. இதில் புதுசாக பேசினது பாமக மணின்றதுனால நம்ம சொல்கிறோம். ஆனால் கொங்கு ஈஸ்வரன் அவர் புகழ் பாடுறாரு, வேல்முருகனும் புகழ் பாடுறாரு. ஆமாம், கண்டிப்பாக அவருக்கு தேவை தான் அப்படின்னு. இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே உங்கள் கோரிக்கைக்கு இதை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொண்டு நான் கேட்குறேன், இந்த மக்களுக்கு சொல்கிறேன், திடீர்னு வந்து இப்போ சட்டசபையில் கோரிக்கை வச்சா சரி உங்கள் கோரிக்கையை பரிசீலனை பண்ணுறேன்னு மட்டும்தான். இப்போ நான் தான் முதலமைச்சர், என்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிங்கன்னா உங்கள் கோரிக்கையை நான் பரிசீலனை பண்ணுறேன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஊரில் நான் எங்கள் அப்பா பேரில் பல்கலைக்கழகம் கட்டுறேன்னு சொல்ல முடியுமா? இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க கும்பகோணத்தில் கட்டணும். அது வந்து அந்த அப்பா பேரில் வைக்கும்போது கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் நாடகமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அந்த அறிவிக்கையை அறிவிக்கிறாங்க. அப்போது அந்த இதில் வந்து ஒருத்தர் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற அன்பழகன், அவர் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பார்த்து பாட்டு பாடுறாரு. அந்த நீங்கள் தெலுங்கு ஆதிக்க பற்றி கேட்டீங்க இல்லையா, அந்த அன்பழகன் இருக்கிற தொகுதி கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வேதனைக்குரியது. கும்பகோணத்தில் வன்னியர்கள் அதிகம், பறையர்கள் அதிகம்.
இந்த நாயுடு இவங்க வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அங்கே? 5 விழுக்காடு கூட இருக்க மாட்டாங்க. 5 விழுக்காடு கூட இல்லாதவங்க 25-30 விழுக்காடு இருக்கவங்க, மொத்தத்தில் ஒரு 40-50 விழுக்காடு இந்த 2 சமூகமும் இருக்கும். அந்த சமூகத்திலேருந்து ஆள் கிடையாது. இப்போ இந்த போன முறை இந்த முறையும் இவர் வந்துட்டார். அப்போ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது? அப்போ ஒரு ஆட்சி அதிகாரம், நமக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னா, மேலே அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திட்டு நான் இங்கே வந்து இந்த அன்பழகனை நிறுத்துறேன், நீங்களாம் போய் வேலை பாருங்க அப்படின்னு இந்த கீழே உள்ளவங்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற வன்னியரோ அங்கே இருக்கிற பறையரோ எல்லாரும் போய் வேலை பார்க்குறாங்க. அவர் வந்து வந்துடுறாரு. இப்போ அந்த வந்தது வந்து இப்போ என்ன ஆகும்? கும்பகோணம் சுற்றி வந்து ஒரு தெலுங்கு டாமினேஷன் உள்ள பகுதியாக மாறும். நீங்கள் வந்து தெலுங்கு அதிகமாக என்ன அப்படி எங்கெங்கே இருக்காங்கன்ற மாதிரி கேட்டீங்க. இப்போ வந்து என்னென்னா, இந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, KKS ராமச்சந்திரன், அந்த KKS ராமச்சந்திரன் வந்து அவர் தொகுதியவே அந்த விருதுநகர் மாவட்டத்தையே ஒரு தெலுங்கு மாவட்டமாக மாற்றி வச்சுட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகள், விஓலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாமே தெலுங்கர் தான் இருக்கணுன்ற அளவில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? மேகநாதன் ரெட்டி அப்படின்றவர் வந்து 2022 மாவட்ட ஆட்சியரே ரெட்டி, இவரும் ரெட்டி, மாவட்ட ஆட்சியரும் ரெட்டி. அப்படி வந்து போட்டு வச்சுட்டு இப்போ கூட நீங்கள் விருதுநகர் பகுதியில் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதோட பக்கத்தில் இருக்கிற விளாத்திக்குளம், கோயில்பட்டி, கடம்பூர் ராஜு, என்ன இப்படி பக்கத்தில் இருக்கிற தொகுதிகள்லாம் வந்துட்டு அவர் வந்து தெலுங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்ற மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு. அவர் அங்கே செய்கிறாரா? திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப அநியாயம். அந்த திருச்சியில் வந்து KN நேரு வந்து இவரை தான் போட்டு வளர்த்து விடணுன்றது கருணாநிதியோட திட்டம். அதுபடி வந்து இவர் வளர்ந்து வரும்போது என்னென்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கூட ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. திருச்சியில் வந்து எல்லாரையும் வந்து அதாவது ரெட்டி ஆட்களாக வந்து எல்லா பொறுப்புலையும் போட்டு விட்டாரு அப்படின்னு ஒருத்தவங்க அந்த பகுதியில் இருக்கிற திமுக கட்சியை சேர்ந்தவரே காணொலி போட்டிருந்தாரு. மணச்சநல்லூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இந்த ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர். சரிங்களா? அப்புறமா வந்து திருச்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுறதுக்கு சொந்த ஒரு அங்கே இவர் போய் அதிமுக தனியாக நின்றுச்சுன்னா 10,000 ஓட்டு கூட வாங்காது. வைகோவோட ஊர் கலிங்கப்பட்டி, அங்கேருந்து கொண்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னா, இந்த நேரு இந்த பதவிக்கு வர்றதுக்கு, நேரு MLA ஆகிறதுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து வைகோ 89 காலத்தில் சிபாரிசு பண்ணியிருக்கிறாரு. அதோட நன்றி கடனா தன் இன பாசத்தில் வைகோவோட புள்ள துரோய் வைகோவை வந்து இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கி காட்டுறாரு. சரிங்களா? அது நடந்துச்சா? பக்கத்தில் இருக்கிறவரோட தொகுதியில் வந்து பெரம்பலூரில் அருண் நேரை வந்து MP, அவர் பையனை MP ஆக்கிட்டாரு. முழுக்க திருச்சி மாவட்டம் முழுக்க இவரோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு, தெலுங்கு ஆதிக்க கட்டுப்பாட்டில். இதே மாதிரி ஒருத்தர் ஏவாவேலு, அவர் தொகுதியை சுற்றி ஒரு 4-5 MLAக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கர்கள். கீழ்பெண்ணாத்தூர், ஆற்காடு, இப்படி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் தெலுங்கு ஆதிக்கம் சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே. ஸோ அதே போன்று நீங்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, அந்த கல்குவாரி டெண்டர்கள், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், மலை உடைச்சி எடுக்கிறது, அது போன்ற குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தீங்க. என்ன விவகாரம் அதெல்லாம்? இல்லை, அதாவது தமிழ்நாடு அரசோட கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கிறவர் வந்து பனீந்தர் ரெட்டி. அவர் வந்து ஒரு ஆணை போட்டிருக்கிறாரு. எப்படின்னா, இப்போ அந்த கல்குவாரிகள்லாம் வந்துட்டு அரசு வந்து அந்த கல்குவாரிகள் இருக்கிற இடம் எல்லாமே அரசுக்கு சொந்தமானது. ஏன்னா அந்த பாறையெல்லாம் யாரும் வந்து சொந்தமாக நம்ம இடத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம பாறை நமக்கு சொந்தம் கிடையாது. அப்போ அந்த பாறையை வந்து பாறைகள்லாம் குவாரிகளாக வந்து டெண்டர் விடப்பட்டு அது எல்லாமே பாறைகள் உடைச்சி எடுக்கப்பட்டு கற்களாகவும் எம்சாண்டாகவும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய்கிட்டு இருக்கு. நான் போயிட்டு எல்லாத்தையும் சுடுகாடாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறதுல வந்து 5 ஆண்டுகள், அதிகபட்சம் 10 ஆண்டுகள் அப்படி தான் வந்து ஒப்பந்தம் இதுக்கு முன்னாடி இருந்தது. அதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 15 to 30 ஆண்டுகள்
அதாவது வந்து நீங்கள் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா 30 வருஷம் போய் அடுத்த அனுமதியை நீங்கள் வாங்க தேவையில்ல அரஸ்ட்டை. நீங்கள் 30 வருஷம் இடையில வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு மலை குன்றை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வெட்டி வெட்டி எடுத்து காலி ஆகிருச்சுன்னா மட்டும்தான் அது குறைஞ்ச இதுக்குள்ளே வரும். ஒரு இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குது, அது இன்னும் 10 வருஷம் இல்லை 50 வருஷம் வெட்டினாலும் தீராதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு 30 வருஷம் விட்டுட்டா என்னாகும்? மொத்தம் 30 வருஷத்துக்கான ஒரு 30 வருஷம் உனக்கு விட்டுறேன், என்னையா நீ 5 வருஷத்துக்கு 10 கோடி கொடுத்த, இப்போ 30 வருஷத்துக்கு விடுறேன்னு சொல்லிட்டு இப்போயே காசு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஒரு வேலையை வந்து அந்த பனீந்தர் ரெட்டி இந்த ஸ்டாலின் பண்ணிட்டாரு. இப்போ என்ன ஆகும் வந்து இயற்கை அந்த மலையெல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு சுத்தமாக மழையெல்லாம் பெய்யாமல் போய் நாசமாக போகுது. இதுக்கு தாங்க சொல்கிறோம், இது வந்து ஒரு பச்சை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இந்த நாடை சுடுகாடாக மாற்ற வந்த இந்த அரசு. இது இந்த அரசை வந்து வீட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டும் வந்து இது தொடர விடக்கூடாது, இது வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.